உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கனை கொண்ட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்பதே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, அந்த கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகள் அது எப்படிப்பட்டது? வேதாகமத்திலே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் தாவீதின் மீது வைத்த கிருபையை நான் எடுத்து போட மாட்டேன் என்று வாக்கு பண்ணார். அப்ப இதுக்கு முன்னாடி யாரு மேலேயோ வச்சு எடுத்துட்டாரா? அதை உடனே அவர் கோட் அவுட் பண்ணி சொல்லுவார், சவுலின் மேல இருந்த கிருபையை நான் எடுத்தது போல நான் தாவீதின் மீது வைத்த கிருபையை ஒரு நாள் எடுக்க மாட்டேன். அவன் சந்ததியில அவன் பிள்ளைகள் தவறு செய்தால் கூட மிளாற்றினால, மனுஷ மிளாற்றினாலே அவர்களை தண்டித்து அவங்களை திருத்துவனே அன்றி அவங்க மேல வைத்த கிருபைகளை நான் எடுத்து போடுவது இல்லை என்று சொல்லிதான் அது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆகவேதான் இந்த தாவீது எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவர் பாடுவதற்கு காரணம், அவர் தம்முடைய கிருபையை தாவீதை விட்டு எடுத்து போடாததுதான். என்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நம்ம மேல வச்ச கிருபையை நான் எடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். உன் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா நான் அவங்கள தண்டிச்சு திருத்துவனே அன்றி அந்த கிருபைகளை நான் எடுப்பது இல்லை என்று சொல்லி அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது பாருங்க, இந்த தாவீதுடைய விளக்கு தண்டை அணைப்பதில்லை என்று சொன்னார். என்றென்றைக்கும் அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே அவர் விற்றிருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம் என்றும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை தான் பார்க்கிறோம். தாவீதுக்கு அருளிய கிருபை போல நமக்கும் அவர் அருளவே விரும்புகிறார். அதை நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன? என்னைக்கு அது எடுபடாத ஒரு உடன்படிக்கை, அது அழிவில்லாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினாலே தான் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக அவர் அந்த ராப்போச்சனத்தின் பொழுது சொல்லுகிறார், இது அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி போனதை நாம் பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் ரத்தமாம் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக, எடுபடாத கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே வசனத்தினுடைய முன்பகுதியில சொல்றாரு, ஒன்று உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் முதல்ல உங்க செவியை சாயுங்கள், உங்க செவியை என் பக்கம் கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்ற கொஞ்சம் கவனமா கவனிங்கன்னு சொல்றார். கேளுங்கள் என்று இயேசு பிரசங்கத்தின் பொழுதெல்லாம் சொல்லுவார்.
அப்ப செவியை சாய்க்க வேண்டும். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய செவியை திருப்ப வேண்டாம். அடுத்து சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவர் சொல்றாரு, என்கிட்ட வாங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, என்னிடத்துல வந்த நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், என்ன சொல்றேன்றதை கேளுங்க, நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள், ஆண்டுடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆத்மா பிழைக்கும் என்று சொன்னால் என்ன? நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்க ஆத்மா மரணத்தை காணாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். உங்க செவியை சாய்த்து என்கிட்ட வாங்க, நான் சொல்லுகிறதை கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கருள நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் அவர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நமக்கு ஏற்படுத்தினார். நமக்கு அதை தர வல்லவர், அதை தருகிறவர். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய செவிகளை சாய்த்து ஆண்டவர் என்ன சொல்ல போறான்ற கவனத்தோடு கூட அவரிடத்திலே சேர வேண்டும். அவர் சொல்லுகிறதை காதிலே கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். கேளுங்கள், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும்படியாக கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் பிழைக்கும். நம்முடைய ஆத்மாவை அழிவில் விடாதபடிக்கு, நரக பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு அதை பாதுகாக்கிற ஆண்டவர், நித்திய ஜீவ காலம் வரை, நித்தியத்தை சுதந்திரிக்கிற வரை நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை நித்திய ஜீவ கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செவியை சாய்ப்போம், அவரிடத்திலே நெருங்குவோம், அவர் சொல்வதை கேட்போம். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி தருவார். அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவர்களாக இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. அந்த நித்திய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்முடைய ஆத்துமா பிழைக்கிறதாக இருக்கத்தக்கதாக நாம் தேவனிடத்திலே சேருவோம். ஆண்டவர்